Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திமுகவின் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் முதல் ஆலோசனைக் கூட்டம் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி, திமுகவை பொறுத்தளவில் தேர்தல் அறிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலிலும். அந்த வகையில் 2026 தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆலோசனையில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்படுகின்றன? வணக்கம். திமுகவுடைய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தயாரிக்கும் குழுவின் கூட்டம் தற்போது துவங்கி இருக்கிறது. திமுகவின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களின் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் அமைச்சர்கள் PTR, அதே போல கோவை செழியன் மற்றும் TRP ராஜா உள்ளிட்டோரும், அதே போல கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய TKS இளங்கோவன், தமிழரசி ரவிக்குமார், முன்னாள் MLA IAS அதிகாரியான சந்தானம் உள்ளிட்ட 12 பேர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். கட்சியினர் மட்டுமல்லாமல் தொழிலதிபரும் இந்த கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறார். குறிப்பாக தமிழகம் முழுக்க இவர்கள் பயணித்து கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு இருக்கிறது, அங்கு என்ன தேவை, தொழில் உள்ளிட்ட முதலீடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை கணக்கிட்டு அதை ஒரு தேர்தல் அறிக்கையாக தலைமையிடம் ஒப்படைத்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த குழுவும் தற்போது தனது முதல் கூட்டத்தை துவங்கி இருக்கிறது. இவர்களும் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்ல இருக்கிறார்கள். அனைத்து மாவட்டத்துக்கும் சென்ற பிறகு ஒரு அறிக்கை தயார் செய்து அதை தலைமையிடம் குறிப்பார்கள். அதன் அடிப்படையிலே தேர்தல் அறிக்கை திமுகவால் தயாரிக்கப்படும். அதன் அடிப்படையில் தான் 2024 போலவே தற்போதும் கனிமொழி அவர்களுடைய தலைமையில் இந்த தேர்தலுடைய அறிக்கை குழு கூட்டம் இருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அறிக்கை தயாரிப்பு குழு கூட்டம் என்பது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பயணத்தை அங்க இருக்கக்கூடிய தொழில் மற்றும் வசதிகளும், அதே போல நீர் மற்றும் வேளாண்மை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கணக்கிட்டும், சமூக முன்னேற்றம் உள்ளிட்ட விஷயங்களை கணக்கிட்டும் தொடர்ச்சியாக அறிக்கை தாக்கல் செய்யும். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டம் நடைபெற்ற பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இந்த குழு பொதுமக்களையும் அங்க இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் சந்தித்து பேசுவார்கள். விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து பேசி ஒரு முழுமையாக அறிக்கையை தயார் செய்து அது திமுக தலைமையிடம் ஒப்படைப்பார்கள். அதன் அடிப்படையிலே முதற்கட்டமாக அறிவாலயத்தில் இந்த கூட்டம் கனிமொழி அவர்கள் தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.